இன்னைக்கு அழகோ அழகு எபிசோடில் சுரேஷ் தான் மதியை முதல்ல அடித்தாங்கன்றது மதியோட அப்பா அம்மாவுக்கு தெரிய வருது. உடனே வந்துட்டு சுரேஷோட அப்பா அம்மா, இப்போ சுரேஷ் வந்துட்டு மதி அடித்தது பிரச்சனை இல்லை, மதி எப்படி சுரேஷ் அடிக்கலாம் அப்படின்றது தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே மதியோட அப்பா வந்து, மாப்பிள்ளை எப்படி வந்து எங்கள் மதி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. எதுவாக இருந்தாலும் எங்களை தானே கூப்பிடுவீங்க, அதே மாதிரி எங்களை கூப்பிட வேண்டியதானே, நீங்களாம் எதுக்கு வந்து மதி அடிக்கிறீங்க, மாப்பிள்ளை எதுக்கு அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அதே நேரத்தில் மலரும் ரேவதியும் கூட மதிக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்படி வந்து சுரேஷ் வந்துட்டு மதியை அடிக்கலாம், ஏன் சுரேஷ் நீ அடிச்ச அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்குறாங்க. சுரேஷோட அப்பா வந்துட்டு இவ ஏதாவது கோவமாக பேசியிருப்பா, அதனால சுரேஷ் டென்ஷன் ஆகி அடிச்சிருப்பான், இது என்ன ஊர் உலகத்தில் நடக்காததா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்து ராமூர்த்தி மதியோட அப்பா வந்துட்டு, நாங்கள் ஒன்றும் எல்லாரும் அடிக்கிறதுக்காக எங்கள் பொண்ணை பெற்று வளர்க்கல, நாங்கள் பெற்றவங்கன்னு இருக்கோம், இனிமேல் ஏதாவது பிரச்சனைனா எங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்றி மாற்றி பேசி பிரச்சனை பெருசாகிறத பார்த்துட்டு தங்கராஜ் வந்துட்டு பிரச்சனையை நிறுத்துறதுக்காக மதிக்கிட்ட வந்துட்டு, மதி நீ வந்து சுரேஷ் கிட்ட சாரி கேட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுரேஷ் கிட்ட சாரி கேட்டுட்டு அப்படியே பெரியவங்கள்ட்டையும் நீ சாரி கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மதி வந்துட்டு, நான் எதுக்குங்க சாரி கேட்கணும், அவர் முதல்ல நானாக போய் எல்லாரையும் அடிக்கலை, அவர் என்னை முதல்ல அடித்தாரு, அதுக்காக தான் நான் திருப்பி அடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே திருப்பி மதிய சுரேஷோட அப்பாவும் அம்மாவும் டென்ஷன் ஆகுறாங்க இதை கேட்டுட்டு. இவ எப்படி பேசுகிறா பாருப்பா, பாருங்க மாப்பிள்ள, இவளெல்லாம் வீட்டில் வச்சுட்டு வாழ முடியாதுன்னு சொல்லி சுரேஷோட அப்பா சொல்கிறாங்க. உடனே இதெல்லாம் பார்த்துட்டு தங்கராஜ் மனசுக்குள்ள, ஆகா இவங்க வந்து மதியை வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போக வைக்காம சும்மா இருக்க மாட்டாங்க போலுக்கு, அவள் போலீஸ் ஸ்டேஷன் போனால் பிரச்சனை பெருசாகிடுமேன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சுரேஷ் கிட்ட, சுரேஷ் நீ சாரி கேட்டுடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் டென்ஷன் ஆகிட்டு, நான்லாம் சாரியே கேட்க முடியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே வந்து அந்த இடத்துல பாக்யராஜ் மலர்லாம் சுரேஷை சாரி கேட்க சொல்கிறாங்க. ஆனால் ராகவன் வந்துட்டு, நீ சாரிலாம் கேட்காத சுரேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தங்கராஜ் வந்துட்டு ராகவனை தனியாக கூட்டிட்டு போயிட்டு, மதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் டொமஸ்டிக் வைலன்ஸ்ன்னு நமக்கு தான் மாமா பிரச்சனையாகும், நம்மளை குடும்பத்தோட போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருவாங்க, சுரேஷ் ஒரு சாரி தானே கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி வெளில கூட்டிட்டு வராரு. உடனே ராகவனும் வந்துட்டு, சுரேஷ் நீ சாரி கேட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சுரேஷும் வேறு வழியே இல்லாமல் மதிக்கிட்ட சாரி அப்படின்னு சொல்கிறாரு. மதி வந்து அதுக்கு, நான் உங்களை அடித்ததுக்கும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கை நீட்டுறது இதுவே கடைசி தடவையாக இருக்கட்டும், இதுக்கு மேலே நீட்டினீங்கன்னா நானும் உங்களை திருப்பி அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் வந்து டென்ஷன் ஆகிட்டு, பாருங்கப்பா இவ எப்படி பேசுகிறா, இவகிட்ட போய் நான் சாரி கேட்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே ராகவன் வந்துட்டு, பாருங்க மாப்பிள்ளை இவ எப்படி பேசுகிறா, இவளெல்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்த முடியாது, இவளை உடனே கூட்டு போக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராமூர்த்தி வந்துட்டு, நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ நாங்கள் உடனே என் பொண்ணை கூட்டு போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே தங்கராஜ் வந்து அதை கேட்டு ஷாக் ஆகிட்டு, இல்லை இல்லை வேணாம், அதெல்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் யாரும் இங்கே யாரையும் கூட்டிட்டு போக வேணாம், அவ்வளோதான் பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சாரி கேட்டுக்கிட்டாச்சு, இதுக்கு மேலே வந்து ரெண்டு பேரும் சண்டை போடாமல் இருங்க அப்படின்ற மாதிரி தங்கராஜ் வந்து சமாதானம் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ராமூர்த்தியும் அவங்க ஒய்ஃபும் மதியை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக பேசுகிறாங்க. இங்கே இவ்வளோ பிரச்சனையான பிறகு நீங்கள் இருந்தீங்கன்னா உனக்கு மேலே மேலே பிரச்சனை தான் வரும், உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மதியம் வந்து, அது மாதிரிலாம் எனக்கு எதுவும் ஆகாதுமா, என்னால் பார்த்துக்க முடியும், நீங்கள் பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு மதியோட அப்பாவும் அம்மாவும், ஏதாவது பிரச்சனைனா எங்களை கூப்பிடுங்க, நீங்களா என் பொண்ணை அடித்து கொன்னுடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு சுரேஷோட அம்மா வந்துட்டு, ஒரு அடி அடித்ததுக்கே அவள் வந்து திருப்பி அடிச்சிட்டா, இவளை நாங்களாவது கொல்றதாவது, நீங்கள் வந்து ஏதாவது பேசுறது நியாயமாக பேசுங்க அப்படின்றாங்க. அதோட வந்து மதியோட அப்பாவும் அம்மாவும், என் மதிக்கு ஏதாவதுனா கேட்கறதுக்கு நாங்கள் இருக்கோம், யாரும் இல்லைன்னு நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் மலர் பாக்யராஜ்லாம் அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. என் பொண்ணை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, மதிக்கிட்டையும் எதுனாலும் எங்களுக்கு கால் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே சுரேஷோட அம்மா வந்துட்டு, பொண்ணுக்கு வந்து புத்திமதி சொல்லிட்டு போவாங்கன்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு போகிறாங்க அப்படின்றாங்க. உடனே ரேவதி வந்து, நீ உன் பிள்ளைக்கு புத்திமதி சொன்னியாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே தங்கராஜ் வந்துட்டு, ரேவதி நீ இந்த வீட்டு பொண்ணு தானே, இனி இவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ரேவதி வந்து, நியாயம்னு ஒன்று இருக்குல்லப்பா அப்படின்றாங்க. நியாயம்னு ஒன்று இருக்குல்லங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ராகவன் வந்துட்டு, இந்த வீட்டில் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ அப்படின்றாங்க. அதோட இன்னையோட எபிசோட் முடிஞ்சிருச்சு.